ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மகாராஷ்டிரன் ஸ்டைலில் காந்தா போகா தான் பண்ண போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இதுக்கு 1/4 கிலோ போகா, அதாவது அவல் எடுத்துருக்கேன். அதை கொஞ்சம் வாஷ் பண்ணி அரைச்சி வச்சுக்கோங்க. இதுக்கு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் ரெடியாக. ஒரு 6 பல் பூண்டு, 7 பச்சை மிளகா, 1 ஸ்பூன் ஜீரகம், இது எல்லாம் போட்டு நல்லா தட்டி வச்சுக்கோங்க. நறுக்க வேண்டாம், அரைக்கவும் வேண்டாம். அரைகுறையாக இப்படி தட்டி வச்சிங்கன்னா இது தனி ஃப்ளேவர், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி 2 உருளைக்கிழங்கு சின்ன சின்ன பீஸாக வெட்டி வதக்கி வச்சுக்கோங்க, ஃப்ரை பண்ணி. அது கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஆகட்டும். ப்ரௌன் ஆனது ஒரு பிளேட்டில் எடுத்து மாற்றி வச்சுக்கோங்க. இந்த எண்ணெய் நிறைய இருக்குது, கொஞ்சம் எண்ணெயை வந்து கம்மி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி போடுறதுல டேஸ்ட்டாக இருக்கும் தெரியுமா? அவல் வந்து கொஞ்சம் க்ரன்ச்சியாக சாப்பிட்றதுக்கு மொறுமொறுன்னு நல்லாயிருக்கும் இந்த உருளைக்கிழங்கு. அதே பாத்திரத்தில் எண்ணெய் வச்சு கடுகு, வேர்க்கடலை போட்டு 2 வதக்கிக்கோங்க. அப்புறம் 2 வெங்காயம் நீளமாக ஸ்லைஸாக வெட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டு இதில் நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்ப ப்ரௌன்லாம் வர வேண்டாம், கொஞ்சம் நரம் தான் இருக்கணும். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்புறம் நம்ம தட்டி வச்சுருக்கோம் தெரியுமா பச்சை மிளகா, அதையும் தூக்கி அதிலே போட்டு 2 கிண்டுங்க. கிண்டி முடிச்சதுக்கப்புறம் இதுக்கு மேலே என்ன மசாலா போடலாம்? வெறும் மஞ்சள், 1/2 ஸ்பூன் மஞ்சள், 1 ஸ்பூன் உப்பு, அப்போ கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் 1/2 ஸ்பூன் சீனி எல்லாம் போட்டு நல்லா கிண்டி எடுத்ததுக்கப்புறம் நம்ம அவல் களி வச்சுருக்கோம் தெரியுமா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு உதுத்து போடுங்க. மொத்தமாக போட்டிங்கன்னா கட்டி கட்டியாயிரும். உதுத்து போட்டிங்கன்னா அது கொஞ்சம் உதிர்ந்தாலும் நல்லா வரும். நல்லா 2 வாட்டி கிண்டி கொடுங்க. கிண்டி கொடுத்ததுக்கப்புறம் நம்ம அந்த ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் உருளைக்கிழங்க, அந்த உருளைக்கிழங்க அப்படி மேல்ட்டால போட்டு, ஆல்ரெடி இந்த உருளைக்கிழங்கு நல்லா வெந்துட்டு ரொம்ப கிண்டலாம் வேண்டாம், வெந்து நல்லா மொறுமொறுன்னு தான் இருக்குது பாருங்கள். அப்புறம் மீதி இருக்க உருளைக்கிழங்க போட்டு ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி எடுத்து நல்லா தொளிச்சு மூடி வைங்க. அப்படி செய்கிறதுனால என்ன ஆகும், அந்த அவல் வந்து கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கொடுக்கும், ட்ரையாக சுக்காவாக இருக்காது. அதனால் இது கொஞ்சம் தண்ணி தொளிச்சு கொடுத்தீங்கன்னா நல்லா வெந்துடும். அதை 2 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சிங்கன்னா. இது இப்படியே எடுத்து நீங்கள் பிளேட்டில் சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் டிஃபன் பாக்ஸ் கொடுக்கலாம், மத்தியானம் லஞ்சு கொடுக்கலாம் பசங்களுக்கு, ஈவினிங் ஸ்நாக்ஸுக்காகவும் நீங்கள் உடனே செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் ஒரு பாத்திரத்தில் வச்சு தட்டில் சர்வ் பண்ணி கொடுக்கேன். ரொம்ப கமகமன்னு வாசனையோட சூப்பராக இருக்குது. அந்த பூண்டு வாசனை, பச்சை மிளகாய் தட்டி போட்ட வாசனை, இதுக்கு மேலே சின்ன சின்ன கட் பண்ண தக்காளி, கொத்தமல்லி, அப்புறம் ஒரு லெமன், ஒரு 1/2 லெமன் புளிஞ்சி, இதுக்கு மேலே நான் பூந்தி பண்ணி வச்சுருந்தேன் வீட்டில், அந்த பூந்தி போட்டு ஒரு ஸ்பூனை போட்டு சர்வ் பண்ணி கொடுத்தேன். சாப்பிட்டு பார்த்து சூப்பராக இருந்துச்சு, எல்லாமே பர்ஃபெக்டாக வந்தது. நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உருளைக்கிழங்குலாம் சாப்பிட நல்லா மொறுமொறுன்னு இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.